வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பழம்பெரும் நடிகையுடைய உடல்நலம் தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனையிலிருந்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க மருத்துவர்கள். இதனால் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் பதட்ட நிலையும் பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வாக இருந்து வருகிறது. தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசனுடைய திரைப்படங்களில் அதிகமாக நடித்து தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்த பிரபல நடிகையுடைய உடல்நலம் குறித்து தற்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அந்த நடிகை? அவங்க எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க? அவங்களுடைய உடல்நலம் இப்போது எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். உடல்நலக் குறைவால் நடிகை சவுகார் ஜானகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடல்நலக் குறைவால் நடிகை சவுகார் ஜானகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தமிழ் சினிமா பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவங்க தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அவங்களுடைய வயது 94. ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணத்தில் கடந்த 1931 டிசம்பர் 12ஆம் தேதி அவங்க பிறந்தாங்க. கடந்த 1950 முதல் அவருடைய திரைப்பயணம் தொடங்கியது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல்வேறு மொழிகளில் சுமார் 400க்கும் திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறாங்க. தமிழில் கடந்த 1952 வெளியான வளையாபதி தான் அவங்க நடித்த முதல் தமிழ் திரைப்படம். தமிழில் பணம் படுத்தும் பாடு, பதிய பறவை, நீர்க்குமளி, மகாகவி, காளிதாஸ், எதிர்நீச்சல், இருகோடுகள், உயர்ந்த மனிதன், காவிய தலைவி, ரங்கராட்டினம், தில்லுமுள்ளு, வெற்றி விழா, ஹேராம் உள்ளிட்ட படங்களில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. மேடை நாடகங்களில் திரைத்துறையில் அவருடைய பணியை போற்றும் வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி இவங்களை அரசு கௌரவித்தது. ஃபிலிம்பேர் விருது மற்றும் பல்வேறு மாநில அரசு விருதுகளையும் அவர் வென்றிருக்கிறாங்க. சந்தானம் நடிப்பில் வெளியான பிஸ்கோத்து படம் தமிழில் அவங்க நடிப்பில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.